இப்படி ஒரு ப்ரீடிங் கேஜில் 4 நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும், சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீடிங் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கபி பாண்ட். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இது வந்து கேன்வாஸ் ஷீட்டு 12 ருபீஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ராயல் கப்பி ஃபுட்டு. இது வந்து எல்லாருமே கப்பி வளர்க்குற எல்லாருமே ஒன்ஸ் ஒரு டைம் அது இந்த ஃபுட் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. இதில் ஃப்ரீயாக கொடுக்குற இந்த ப்ரீடிங் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து கேபிள் டை, இது 3 திங்ஸ் தான் வந்து இதுக்கு தேவைப்படும். ஸோ இதை நான் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக இதை வளைச்சிட்டு இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் ரோவும் இந்த சைடில் இருக்க ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம வந்து கேபிள் டை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் வந்து நெருக்கமாக வச்சு போட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அந்த ஃபீமேல் ஃபிஷ் வந்து இப்போ குட்டி போடுற வரைக்கும் 5 நாளும் ஆகலாம், 8 நாளும் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே மட்டுமே இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் ரோவில் போட்டிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு லில்லி பாண்ட் அந்த மாதிரி இதில் வந்து மஸ்கிட்டோஸ்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக அண்ட் ஆல்சோ அழகுக்காக மட்டும் வளர்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ்லாம் நீங்கள் செட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி தனியாக ஃபிஷ்ஷஸ் ஃபீமேலை வச்சுருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து 100 ஃப்ரைஸ் கிட்ட நீங்கள் வந்து காப்பாற்றிடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயும் உங்களுக்கு வந்து ஒரு கப்பி எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகிடும் அது. ஏன்னா வந்து இந்த கப்பி குட்டீஸ் வந்து ஒரு 1 மந்த் வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த ஃபஸ்ட்டு 1 மந்த்து, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் இந்த பாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ குட்டியை வந்து நீங்கள் இந்த பாண்டில் விட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து பெரிய மீன் எல்லாமே சாப்பிட்ரும், எல்லாமே சேர்ந்து இந்த குட்டியை ஃபுல்லாக சாப்பிட்ரும். அப்புறம் மிச்சம் இருக்கிறது 1 2 செடியில் மறைஞ்சு வளர்ந்து தப்பிக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரீடிங் கேஜ் தனியாக செட் பண்ணும்போது வந்து மொத்தமாக குட்டி வந்து எல்லாமே சேவ் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து இப்போ நீங்கள் உங்களால் வந்து அதை கேர் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து தனியாக செட் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம். நான் ஸ்லோவாக வந்து 2x ஸ்பீடில் வந்து இப்போ இதை வைக்கிறேன். ஏன்னா நான் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இதை நான் 2x ஸ்பீடில் மட்டும் நான் இப்போ பண்ணுறது அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம கார்னர் ஃபுல்லாக கவர் பண்ணி இப்போ இதை ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டோம். நம்ம இந்த எக்ஸ்ட்ராவாக வெளியில் நீட்டிகிட்டு அந்த கேபிள் டை எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் இப்போ பண்ணியாச்சு. இந்த டப்பில் வந்து இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எப்பயும் போல் நம்ம வந்து கல்லுப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்து விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ மெடிசன் தான். ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ அதுவுமே வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் விட்ருங்க. இப்போ ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிளான்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய ஆல்மண்ட் லீஃப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்டரோட பிஹெச் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு பாக்ஸோட கேப்பை கட் பண்ணி நான் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா ஃபுட்டு போடும்போது வந்து டேரெக்டாக உள்ளே போயிடாமல் அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் இருக்கும், அது எப்போ வேணுமோ சாப்பிட்டுக்கும். அதுக்காக வந்து நான் அந்த பிளேட் மாதிரி நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபீமேல் ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுட்டேன். இந்த மேல் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெளியில் தான் இருந்தது. இப்போ இதை எடுத்து நம்ம அது கூட விட்டுறலாம். இப்போ இதில் எந்த ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ஸும் இல்லாதால் ஒரு மாதிரி டேங்க் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தெரியுது.
ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் லெட்யூஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க இன்னொரு ப்ரீடிங் கேஜில் வந்து ஒரு பேர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நான் ஃபுல் ரெட் மேலும் மிக்சட் கப்பியோட ஃபீமேல் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபுல் ரெட் ஃபீமேல் வந்து ஆல்ரெடி இதே செட்டப்பில் தான் வந்து நான் ப்ரீடிங் பண்ணி இப்போ 25 டேஸ் அப்புறம் வந்து அது வந்து நான் ஒரு மெட்டர்னிட்டி டேங்க்குக்கு வந்து நான் மூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த மெட்டர்னிட்டி டேங்க் எப்படி பண்ணுறது அந்த வீடியோ வேணுனாலும் நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும், இது அப்படியே நம்ம ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில் அப்படியே ஃப்ரீயாக விட்டாலே வந்து தானாகவே ப்ரீட் குட்டி போடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீமேல் வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறமுமே வந்து மேல் வந்து சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து ஃபீமேல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் கேஜ் வந்து செட் பண்ணி ஒரு 4 to 5 டேஸ் வந்து ஃபிஷ்ஷை நீங்கள் இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் ஃபீமேல்ஸ் ஒன்லி டேங்க்கு நீங்கள் இப்போ தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டேங்க்குக்கு வந்து நீங்கள் ஃபீமேலை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 25 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து ஒரு மெட்டர்னிட்டி டேங்க்குக்கு மூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைனா வந்து குட்டி போட அதில் இருக்க எல்லா ஃபீமேல்ஸுமே சாப்பிட்ரும். இந்த செட்டப்பில் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆக்சிஜன் மோட்டார் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேணாம். அண்ட் ஆல்சோ வந்து எதையாவது வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு பார்ஷியலான லைட் இருந்தாலே போதும். இப்போ நம்ம செட்டப்பை ஒரு க்ளோஸ்அப் வீடியோவில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.